பேண்ட் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக மெஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்ம ரெடிமேடாக வாங்குற நிறைய பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ரா ஹெம்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபினிஷ் பண்ணாமல் அதோட பாட்டம் ஹெம்லைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதில் அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணியும் சில பிராண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோட டெனிம் பேண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது, ஹெம்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணாமல். இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேண்ட்டோட வியரிங் லைன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேண்ட் எல்லாருமே வந்துட்டு ஒரே வியரிங் லைனில் போடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலர் வந்து ஹை வைஸில் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து மிட் வைஸில் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து லோ வைஸில் போடுவாங்க. மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த சைட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுங்க. இதுதான் என்னோட வியரிங் லைன் வச்சுக்கோங்க. இங்கேருந்து லென்த் ஆஃப் தி பேண்ட் நமக்கு எவ்வளோ வேணும், நம்ம எவ்வளோ தூரம் நம்ம போடுவோம் அப்படின்றத பொறுத்து. ஓகே, வியரிங் பாயிண்ட்லேருந்து எனக்கு பேண்ட்டோட லென்த் வந்து 37 inches வரணும். பட் இந்த ஃபேப்ரிக், இந்த டெனிம் பேண்ட் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 38.5 inches இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பேண்ட் கரெக்டாக தான் இருக்குது. எப்படி அப்படின்னா என்னோட லென்த் 37 inches, அதுக்கப்புறம் அதுக்கான சீம் அலவன்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கான சீம் அலவன்சஸ் வந்து நமக்கு 1.5 inches அது மினிமம் தேவைப்படும். ஸோ 37 + 1.5 inches வந்து 38.5. அப்போ என்னோட லென்த்துக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேண்ட். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், இதை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணணும், இந்த லென்த்தை வந்து ஷார்டன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் வியரிங் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ன்றதை நோட் பண்ணுங்க. வியரிங் பாயிண்ட்லேருந்து 35 inches தான் உங்களுக்கு லென்த் அப்படின்னா அந்த 35 inches மார்க் பண்ணிட்டு 35லேருந்து 1.5 inches வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 35 + 1.5 inches வந்து 36.5. ஸோ இங்கேருந்து 36.5 எங்கே வருதோ அந்த மார்க்கிங்கை வந்து உங்கள் பேண்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. போத் லெக்ஸ் நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறமா அதை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1.5 inchesல ஃபர்ஸ்ட் வந்து 1/2 inchesக்கு ஒரு ஃபோல்ட், அகெயின் 1 inches ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூயிங் த்ரெட் என்ன ஷேடில் இருக்கணுன்றது. ஓகே, ஆல்ரெடி என்னோட பேண்ட்டில் அவங்க கொடுத்துருக்க ஷேட் வந்து ஒரு மாதிரி க்ரீம் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் த்ரெட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். டெனிமில் பொறுத்த அளவுக்கு ப்ரௌன் ஷேட்ஸ் அப்படி இல்லாட்டி இந்த க்ரீம் டோனில் தான் வந்து சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீம் அலவன்சஸ் 1.5 inches இருக்குது. ஸோ 1/2 இதை செப்பரேட் பண்ணிக்கோங்க. 1/2 ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணி நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க, இந்த மார்க்கிங் தெரிகிற மாதிரி. அகெயின் 1 ஃபோல்ட் பண்ணி ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெல் பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த ஃபோல்டட் லைன் இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு 0.1 தள்ளி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸ்டிச் லென்த் வந்து 3.5 or 4 வச்சுக்கலாம். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து எண்ட் பண்ணிக்கணும். எண்ட் பண்ணுறப்போ பேக்வர்ட் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஓகே, நீட்டாக இப்போது பேண்ட்டோட ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு லெக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. காஸ்டியூம் டிசைனிங் ஃபுல் கோர்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் கிளாஸ்